அம்மா அம்மா ஜானகி, என்னத்த? இத வாங்கிக்கம்மா. இன்னையில இருந்து இந்த வீட்டு பொறுப்பு மொத்தம் உன்னோடது. எனக்கு எதுக்கத்த இந்த பொறுப்பெல்லாம்? இந்த வீட்டு மூத்த மருமக இல்லையாம்மா, பொறுப்பை சுமந்துதான் ஆகணும். என்னம்மா இது? யாரும் இல்லாத எனக்கு தாய் தந்தை எல்லாமே நீங்கதான். ஆசீர்வாதம் பண்ணுங்க. 16 பெத்து வாழணும். எழுந்துருமா. அம்மா, நீ பண்றது எதுவும் சரியில்லை. என்னடா சரியில்லை? மூத்த மருமக கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்ட. என் பொண்டாட்டி வேலைக்கான பொண்ணுங்கிறதுனால தானே உனக்கு இலக்காரம். அப்படி பார்த்தாலும் உன் ஜானகி அனாதை தானே. சும்மா ஆத்திரப்படாத. இந்த அவசர புத்தியாலதான் அந்த வேலைக்காரன் பொண்ணை கட்டிக்க வேண்டி வந்தது. புரோக்கர் சம்பந்தம் கொண்டு வர அன்னைக்கு அனாதை பொண்ணு ஜானகியை ஒரு கட்டுக்கதை கட்டி அந்த பொண்ணை கண்டிப்பா என் மருமகளை ஆக்கணும்னு உனக்கு சொன்னேன். அந்த சம்பந்தத்தை கூட நீ ஒத்துக்க மாட்டேன்னு அப்பாவியான உங்க அண்ணன் அதை தடுப்பான்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். யாரும் இல்லாத அந்த பொண்ணை பெரியவனோட பொண்டாட்டி ஆக்கிட்டா நம்ம சொல்படி ஆட்டி வைக்கலான்னு இந்த பிளான் போட்டேன். இதுக்குள்ள நீ செஞ்ச முட்டாள் வேலையால கௌசல்யா உன் பொண்டாட்டி ஆயிட்டா. இவ்வளவு வயசாயும் உன் அம்மாவை நீ இன்னும் புரிஞ்சுக்கலையேடா. உன் அண்ணன் என்ன நம்புற மாதிரி அவன் பொண்டாட்டி என்ன நம்பணும் இல்லையா? எதுக்கு? நம்பினாதானே மோசம் பண்ண முடியும். அதானே அத்தை? சபாஷ், என்ன நல்லா புரிஞ்சுகிட்டு மருமகதான். அன்னைக்கு கோயில்ல கௌசல்யாவை தீர்த்து முடிக்காதேன்னு சைகை காட்டினப்ப கூட நீ என்ன கோவமா பார்த்த. ஆனா எதுக்கு வேண்டான்னு தெரியுமா? எதுக்கு? ஜானகிக்கு தந்த தீர்த்தத்துல அவளுக்கு குழந்தை பிறக்காம இருக்க மருந்து கலக்க சொன்னேன். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? பைத்தியக்காரா, 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ சொத்தெல்லாம் முதல் பொண்டாட்டி பிள்ளைங்க பேர்ல, அதான் உங்க அண்ணன் பேர்ல எழுதிட்டாரு. அவனுக்கு குழந்தைங்க பிறக்கலன்னா சொத்து யாருக்கு வரும்? எனக்கும் என் பசங்களுக்கும். அம்மான்னா என் அம்மா தான். என்னங்க? காஃபி. என்னங்க? ஐயோ, ஆறி போயிடுங்க. ஜானு, என்னங்க? சோப் எங்க வச்ச? அங்கதானே வச்சேன். நல்லா பாருங்க. எங்க இருக்கு? வந்து காமி. அங்கதானே இருக்கு. காலையில இருந்து மாட்டவே இல்ல. என்னங்க அது? அதுல ஜானகி, குளிக்கும் போது இந்த மாதிரி சரசமானா உடனே குழந்தை பிறக்கும்னு டாக்டர் மாத்ருபூதம் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். நிச்சயமாவா? டாக்டர் மேல சத்தியம். நம்ம கூட கல்யாணம் ஆகி வந்த கௌசல்யா கூட சீமந்தம் முடிஞ்சிடுச்சு. உனக்கு நடக்க வேண்டாமா? சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் நீதிக்கும் தர்மத்துக்கும் பேர் போனவை இந்த துரை, தர்ம துரை. யூரியா கேஸ்ல எத்தனையோ பேரை யூரின் போக வச்சவன் நான் இங்க இருக்கும் போது அநியாயம் நடக்கிறதா? இம்பாசிபிள். அன்பு காட்டுறதுல அண்ணாமலைனா, தர்மத்தை காப்பாத்துறதுல தர்மத்தின் தலைவன். இதெல்லாம் தலைவர் படம். ஓ, இட்ஸ் ஓகே. உனக்கு நடந்த அநியாயம் என்ன? இவன் தான் சார் காரை ஏத்தி சாகடிச்சுட்டான் சார். தப்பு என்னதில்ல சார், கோழி இது. அங்கிருந்து வந்து என் கார்ல விழுந்துருச்சு சார். பாவம், அதுக்கு டிராபிக் ரூல்ஸ் தெரியாது. கார் வந்து கோழி மேல ஏறினாலும், கோழி வந்து காரு கீழே விழுந்தாலும் போறது கோழியோட உயிர் தான். மரியாதையா உரிக்காத கோழி கிலோ 40 ரூபான்னு சொந்தக்காரருக்கு நஷ்ட ஈடு கொடுத்துரு. ஏன் சார், என் கோழிக்கு நஷ்ட ஈடு 40 ரூபாயா?
என் கோழி தினமும் ஒரு முட்டை வீதம் மாசத்துக்கு 30 முட்டை போடுது. அந்த முட்டையை அடகாத்து 30 குஞ்சு பொரிக்கும். 30 குஞ்சு வளர்ந்து திரும்ப முட்டை போட்டு அதை அடகாத்து திரும்ப முட்டை போட்டா வருஷத்துக்கு 1,75,000 ரூபாய் வரும். அவ்வளவு வருமானம் வர்ற கோழிக்கு பிச்சை காசு 40 ரூபாயா? இது ரொம்ப அநியாயம் சார். நோ, இந்த துரை இருக்கிற வரைக்கும் யாருக்கு அநியாயம் நடக்க விட மாட்டான். யூரியா கேஸ்ல எத்தனையோ பேரை யூரின் போக வச்சவன். ஆஃப்டர் ஆல் ஒரு கோழிக்கு 1,75,000 வாங்க முடியாதா? மரியாதை குடுறேன். ஐயோ சார், டேய், சார் இது ரொம்ப அநியாயம் சார். ஷட் அப். இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் மத்தியில நடக்கிற போராட்டம். ஒரு செத்த கோழிக்கு உயிரோட இருக்கிற எஸ்ஐ மனசார செலுத்துற ஆத்ம அஞ்சலிடா. இந்த ஆத்ம போராட்டத்துல கடைசியில ஜெயிக்க போறவன் யாரு? சார் வம்புல மாட்டிக்க போறீங்க. ஷட் அப். லுக் மிஸ்டர், உன்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துறேன். என்கிட்ட 500 ரூபாய் தான் சார் இருக்கு. கண்ணை தொடச்சுக்கோ, பணத்தை வாங்கிக்கோ. வரேன் சார். ஆல் ரைட், யூ கேன் கோ. தேங்க்யூ சார். ஒரு பெண் கோழியின் பெருமையை நிலைநிறுத்திட்டீங்க சார். வாயும் புலி, நல்லவனுக்கு நல்லவன், ராஜாதி ராஜா. இவர்தான் எங்கள் ஊர்காவலன். எப்பா, யாரு இந்த லட்டி? கும்பிடுறேங்கம்மா. என்ன முத்து, எப்படி இருக்க? ஏதோ உங்க தயவால இருக்கம்மா. என்ன விஷயமா வந்திருக்க? ஒண்ணு இல்லம்மா, எனக்கு பையன் பிறந்திருக்காம்மா. முத உங்க கையால சாதம் விட்டீங்கன்னா. அப்படியா? நல்லது. ஜானகி, என்னத்த? இங்க வாமா. கொஞ்சம் பால் சோறு கலந்து கொண்டு வா. பையனுக்கு பேர் என்ன வச்சிருக்க? பரமசிவங்க. பரமசிவம், நல்ல பேரு. அந்த பையனுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுமா. இருங்கம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. புள்ள பெத்தவ கையால சோறு ஊட்டி விட்டா இந்த குழந்தையோட ஆயுள் கூடுன்னு சொல்லுவாங்க. கௌசல்யா, நீ ஊட்டி விடு. ஏன் அழற? உண்மையை சொல்லுங்க, எனக்கு குழந்தைங்களே பிறக்காதா? எனக்கு தாயாகிற அதிர்ஷ்டமே இல்லையா? யார் அப்படி சொன்னது? கொன்னுடுவேன். கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆச்சு. 3 வருஷம் கூட என்ஜாய் பண்ணலன்னா எப்படி? இங்க பாரு ஜானகி, குழந்தை பெத்துக்கிறதுக்கு உனக்கும் வயசு இருக்கு. அது கொடுக்கிற தெம்பும் எனக்கும் இருக்கு. குழந்தைய வளர்க்கறதுக்கு நம்ம கிட்ட எல்லா வசதியும் இருக்கு. யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்கு நீ எதுக்கு ஃபீல் பண்ற? ரிலாக்ஸ். ஏய், ரிலாக்ஸ்டா. ஓகே. எதுக்குமா இப்படி கவலைப்படுற? குழந்தைங்க இல்லைன்னா அம்மனோட கோயிலை சுத்தி அங்க பிரதட்சணம் செஞ்சா குழந்தை பிறக்குமா? நிஜமாவா அத்தை? ஆமாம்மா, உன் நல்ல மனசுக்கு அந்த தாய் கண்டிப்பா அருள் புரிவா. அடே பாட்சா, எவ்வளவு சுகமா இருக்குடா. சரி. அடே உன் புடியே புடி. அது சரி, ஆ. உனக்கு தெரிஞ்ச பாப்பா யாராவது இருக்காங்களா? எதுக்கு வளர்க்கறதுக்கா? அதுக்கு இல்லடா, மஞ்சத்துல கொஞ்சம் தான். அதுக்கா? ஆ. அதுக்கா இல்ல, ஆனா விலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுமே. எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆ. வேலை முடிஞ்சா சரி, சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணு. ஹலோ, ஏய் யாரு? துரை, தர்ம துரை. நீதானா? முந்தா நாள் சூலூர்பேட்டில இருந்து 4 பொண்ணுங்களை வர வச்சிய, அதுல ஒரு பொண்ணு அர்ஜென்டா வேணுண்டே. யாரு அவன்? பொண்ணு வேணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றான். பாவம், இடம் மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்க போன வச்சிருங்க சார். நீ வாயை மூடுற. மே நோ யுவர் குட் நேம். ஏய், நீ வந்து என்ன லாபம்? பொண்ணு அனுப்பி விடல, கொன்னுடுவோம் படவா, தூக்கல போட்டுருவா இடியட். நீ அப்படி வரியா? சார், என்ன கலர் வேணும்னு கேக்கான். 4 ரூபா அதிகமானாலும் ரெட்டா இருந்தா பெட்டர். ஓகே. ஏய், சவத்த பொண்ணு அனுப்பு, சவத்த பொண்ணு. கிண்டல் பண்றியா? டேய்,
நீ என் கையில கிடைச்சினா உன்னை 14 வருஷம் உள்ள போட்டு முட்டிய உடைச்சிருவேன்டா. ஏ 14 சார் 14 ஓகேவா? 14 வயசுனா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்குமே. இன்னும் 2 வயசு சேர்த்துக்க சொல்லு. சரி, ஏ ஒரு 16 வயசுல அனுப்பு. ஏ நாயே, நீ அனுப்புடே. 16 வயசு அனுப்பிட்டு கமிஷன் வாங்கிக்கிறா பரதேசி. 16 வயசு பொண்ணு வேணுமா? அனுப்பி வைக்கிறேன்டா. நீ எங்க இருந்து பேசுறேன்னு அட்ரஸ் சொல்லுடா, அனுப்புற. அட்ரஸா? ஹோட்டல் சுகானிவாஸ், ரூம் நம்பரா? சார் 420. ஓ 420டா. அட்வான்ஸா? வாங்கி தரேன். வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? நான் பணத்தை இப்ப கொண்டு தரேன்டே, வச்சிரு. சார் ஒரு 500 கொடுங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது இங்க வந்துரும் சார். உங்களை போட்டு புரட்டி எடுக்க போகுது. நீ போ. பொண்ணு வேணும்னு நான் கேட்டா பொழுது போன நேரம் அனுப்பி விட்டா தடா உனக்கு தடா. ஏண்டா பாட்ஷா, தென்றலா போயிட்டு போயிடா வந்துட்ட. உன் ட்ரெஸ் என்ன, கெட்டப் என்ன? பாப்பா சப்ளைக்கு போலீஸ் ட்ரெஸ் பெட்டர்னு ஐடியா பண்ணிட்டியா? ஏண்டா பாப்பா எங்க? ஆஹா, நீ சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு தானா? இங்க ஏண்டா நிக்கிற? வெளியில நின்னு யார் வரான் பாத்துக்கா பாஷா. துரடா, தர்ம துரடா.